ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய புலனாய்வுத்துறை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து சூப்பரான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்குது பாருங்கள், புலனாய்வுத்துறை, அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. என்னமான பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேட் 2 கேட்டிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ்க்கான பதவி தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அசிஸ்டன்ட் உளவுத்துறை அதிகாரி மாரி வேலைவாய்ப்பு இருக்க போது நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இது மத்திய அரசோட ஒரு குரூப் சிக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குரூப் சிக்கான பதவி. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 44,900 ரூபாய் ஸ்டார்டிங்கில் சேலரி கொடுக்குறாங்க. வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 3,717 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு 1,537 வேக்கன்சி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 442, ஓபிசிக்கு 946, எஸ்சிக்கு 566, எஸ்டிக்கு 226 வேக்கன்சி, டோட்டலாக 3,700 மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதேமாரி டெசரபிள் குவாலிஃபிகேஷன் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர், டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். பட் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படின்னா இன்னும் உங்களுக்கு டெசரபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் மாரி கொடுப்பாங்க. ஸோ டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. ஓகே, நெக்ஸ்ட் ஏஜ் மெட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டிக்கு எக்ஸ்ட்ராவாக 5 வருஷம் கொடுக்குறாங்க, ஓபிசிக்கு 3 வருஷம் கொடுக்குறாங்க. அதேமாரி அந்த கேண்டிடேட்லாம் இருக்காங்க பாருங்கள், ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டில் இருக்கவங்க 40 வருஷம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கட்டமாக அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் பற்றி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா முதல்ல டயர் 1 எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. மொத்தமாக 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போதுங்க. ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. என்னமான சப்ஜெக்ட் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ், நியூமரிக்கல் ஆப்டிடியூட், ரீசனிங் மற்றும் லாஜிக்கல் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் வைக்கிறாங்க. மொத்தமாக ஒரு 5 டாப்பிக்கில் ஒவ்வொன்றுத்துக்கும் 20 கொஷின். ஸோ 100 மதிப்பெண் எக்ஸாம் இருக்க போது நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டயர் 1 முடித்ததுக்கப்புறம் டயர் 2 இருக்க போது இது பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்டிவ் டைப்பில் உங்களுக்கு பேப்பர் இருக்கும், நீங்கள் எழுதுகிற மாரி இருக்கும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஸ்ஏ எழுதுகிற மாரி இருக்கும். ஒரு எஸ்ஏக்கு 20 மதிப்பெண் கொடுக்குறாங்க. இங்கிலீஷ் காம்ப்ரன்சேஷன் மற்றும் லாங் ஆன்சர் டைப் கொஷின் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக், அந்த சோஷியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு 50 மதிப்பெண். அதுக்கப்புறம் டயர் 3 பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ வைக்கிறாங்க. அது ஒரு 100 மதிப்பெண். டோட்டலாக உங்களுக்கு ஸோ இவ்வளோ மதிப்பெண்களுக்கு மொத்தமாக 3 வகையான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்க போது. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்கெங்கே எக்ஸாமினேஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா தமிழகத்துக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலூர், வெள்ளூர் போன்ற இடங்களில் எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கு நியரஸ்ட்டாக எது இருக்கோ அதை நீங்கள் எக்ஸாம் சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட் பற்றி கொடுத்துருக்காங்க. முதல்ல டயர் 1 எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் செலக்ட் ஆகிறவங்க டயர் 2க்கு போயிங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி செலெக்ஷன் பண்ணப்படும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, எப்போ நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 19/7/2025 முதல் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கடைசி தேதி 10/8/2025 கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் தேதிக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி 12/8/2025 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி கேட்டிருக்காங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் கேட்பாங்க. அது கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் வேலிட் ஐடி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்லாம் கேட்டிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் லாகின் பண்ணிவிட்டு கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் 1 by 1 ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல் கேண்டிடேட், அதாவது எல்லாருக்குமே பார்த்தா 550 ரூபாய் ஃபீஸ் பேமெண்ட்டாக பண்ணுற மாரி இருக்கும். இதுவே மேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, ஜென்ரலாக இருக்கீங்க, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக இருக்கீங்க, ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 650 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாரி இருக்கும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ இதே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்னா எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும் 550, மற்றவங்களுக்கு 650 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ். இதை நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கடுத்தமாக வந்து பார்த்தா உங்களுக்கான சிலபஸ் என்ன, இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ உங்களுக்கு 19/7/2025 அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். உளவுத்துறை அதிகாரியாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல சேலரி லெவலில் கொடுக்குறாங்க. வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க எங்கே வேணாலும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து இருக்கலாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே வந்து தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுறவே போதுமானது. ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணி செலெக்ஷன் வந்து ஆயிடலாம். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.